சற்றுமுன் வெளியான மிகவும் முக்கிய அறிவிப்பு. பொங்கல் தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், எப்போது வழங்கப்படும்? ராதாகிருஷ்ணன் சொன்ன முக்கிய அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கார்டுகளுக்கு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்ற கேள்விக்கும் தமிழக கூட்டுறவுத்துறை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது. இந்த பொங்கல் பண்டிகையொட்டி அரசு சார்பில் ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் கடை மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். கடந்த ஆண்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அதே பொருட்கள் வழங்கப்படுமா அல்லது அவற்றில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இந்நிலையில்தான் சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் நிகழ்ச்சியில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் IAS கலந்து கொண்டார். அதன் பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அப்போது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், பொங்கல் தொகுப்பில் கடந்த முறையை விட கூடுதல் பொருட்கள் எதுவும் வழங்கப்படுமா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு முதல்வர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு வரும் வாரத்தில் முதல்வர் அறிவிப்பார். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கரும்பு கொள்முதல் தொடர்பாக வேளாண் துறையுடன் சேர்ந்து அனைத்து ஏற்பாடும் மேற்கொண்டு வருகிறோம். கூடுதல் பொருட்கள் என்பது கொள்கை ரீதியான முடிவுதான். ஏற்கனவே அமைச்சர் கூறியுள்ளார். முதல்வர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடாது. முதல்வர் அறிவிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இப்போது டிசம்பர் 20+ தான் ஆகிறது. வரும் வாரத்தில் அறிவிக்கலாம். இந்த வேளையில் பல ரேஷன் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு உள்ளது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டதற்கு அதற்கு ராதாகிருஷ்ணன் அரிசி, பருப்பு எல்லாமே 2-3 மாதத்திற்கு தேவையான இருப்பு உள்ளது. புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது. அதே நேரத்தில் 30% பச்சரிசி வழங்கப்படுகிறது. பல இடங்களில் புழுங்கல் அரிசி தான் கேட்கிறார்கள். பச்சரிசி எந்தெந்த இடங்களில் கேட்கிறார்களா அதனை பார்த்துதான் பச்சரிசி வழங்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். பச்சரிசி தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை இருப்போம். பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை அதிகம் உள்ளது என்றார். மேலும் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் தமிழகத்தில் 35,000 ரேஷன் கடைகள் உள்ளனர். நான் எப்போதும் கூட்டுறவு மற்றும் உணவு 2 கண்கள் என்று சொல்வேன். முதல்வர் சொல்வது போல உணவை ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பது மற்றும் நமது பணி அல்ல, அதனை பாதுகாக்கவும் நமது பணி என்ற வகையில் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்ற மத்திய அரசு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துகிறோம். அதற்கு மேலாக இன்னொரு 1.14 கோடி பேர் பயனடைகின்றனர். அதற்கு மேலாக 1.04 கோடி பேருக்கு அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல பருப்பும் தயார் நிலையில் உள்ளது. உணவு பாதுகாப்பு துறையில் ஸ்பெஷல் TDS என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது. தமிழகத்தில் தற்போது 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளது. 1.54 கோடி பேர் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டது. இந்த பணிகளை கண்காணித்து வருகிறோம். தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கடைகளை சரி செய்து வருகிறோம். இப்போதைக்கு பொங்கல் பரிசு குறித்து எந்த ஒரு தகவலும் நாங்கள் வெளியிடப் போவதில்லை. இது இல்லாமல் சோசியல் மீடியாவில் வரும் எந்த ஒரு தகவலையும் இப்போதைக்கு நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.